வணக்கம். இது வஞ்சமலர் தமிழ் கிரியேஷன். நீங்க சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் ஷேர் பண்ணுங்க. வஞ்சமலர் தமிழ் கிரியேஷனின் இனிய வணக்கங்கள். தேர்வில் இடம்பெறும் மிகவும் முக்கியமான வினாக்கள். சுந்தரர் இயற்றியது திருத்தொண்டர் தொகை. திருத்தொண்டர் திருவந்தாதியை இயற்றியவர் நம்பியாண்டார் நம்பி. திருத்தொண்டர் புராணம் பாடியவர் சேக்கிழார். சேக்கிழார் இயற்றிய பெரிய புராணத்தின் மூல நூல் சுந்தரர் இயற்றிய திருத்தொண்டர் தொகை. சேக்கிழார் இயற்றிய பெரிய புராணத்தின் வழிநூல் திருத்தொண்டர் திருவந்தாதி, இயற்றியவர் நம்பியாண்டார் நம்பி. சேக்கிழார் இயற்றிய திருத்தொண்டர் புராணத்தை சார்பு நூல் எனவும் விரிநூல் என்றும் வழங்குவர். கிபி 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய திருத்தொண்டர் தொகையின் பாடல்களின் எண்ணிக்கை 11. பெரிய புராணம் 2 காண்டங்களையும் 13 சருக்கங்களையும் உடையது. பெரிய புராண பாடல்களின் எண்ணிக்கை 4286. பெரிய புராணம் திருமலை சருக்கம் தொடங்கி வெள்ளானை சருக்கம் உடைய 13 சருக்கங்களை கொண்டது. பெரிய புராணத்தின் பாட்டுடை தலைவன் சுந்தரமூர்த்தி நாயனார். 11ஆம் நூற்றாண்டு 1ஆம் ராஜராஜ சோழன் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர் நம்பியாண்டார் நம்பி. நம்பியாண்டார் நம்பி 89 பாடல்களை திருத்தொண்டர் திருவந்தாதியில் பாடி அருளினார். தனி அடியார்கள் என்பது நாயன்மார்களை குறிக்கும். பெரிய புராணத்தில் திருஞான சம்பந்தர் பற்றி 1256 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. பிள்ளைப்பாதி புராணம் பாதி என்று அழைக்கப்படும் பெரிய புராணம். 11 திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. 12வது சைவ திருமுறை சேக்கிழார் இயற்றிய பெரிய புராணம். தமிழின் முதல் கள ஆய்வு நூல் பெரிய புராணம். பெரிய புராணம் தமிழின் 2வது தேசிய காப்பியம். தொகை நூல், முதல் நூல், மூல நூல் என்று அழைக்கப்படும் நூல் திருத்தொண்டர் தொகை. வழிநூல், வகை நூல் என்று அழைக்கப்படும் நூல் திருத்தொண்டர் திருவந்தாதி. சார்பு நூல், விரிநூல் என்று அழைக்கப்படும் நூல் திருத்தொண்டர் புராணம். அடியார்களை ஓரடி பாடல் வரியில் கூறுவது திருத்தொண்டர் தொகை. அடியார்களை ஒவ்வொரு பாடலிலும் விவரித்து கூறுவது திருத்தொண்டர் திருவந்தாதி. அடியார்களை ஒவ்வொரு பாடலிலும் புராணமாக கூறுவது பெரிய புராணம். உலகம், உயிர், கடவுள் ஆகிய 3ஐயும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறுபவர் திருவி கல்யாண சுந்தரனார். ஒவ்வொரு தமிழ் மாணவனும் சிறப்புக்குரிய பெரிய புராணத்தை படிக்க வேண்டும் என்று கூறியவர் ஜியு போப். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவை என்ற சேக்கிழாரை பாராட்டியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. சமண நூலான சீவக சிந்தாமணி மீது ஈடுபாடு கொண்ட மன்னன் அனபாய சோழ மன்னன். திருமுறைகளை தொகுப்பித்தவர் 1ஆம் ஆதித்த சோழன். நன்றி.